ட்ரோல் பண்றது எனக்கு சந்தோஷம் தான். இந்த மூஞ்சிய நீங்க பார்த்துதான் ஆகணும். தினசரி ஹீரோயின் நெத்தியடி. இசைஞானி இளையராஜா இசையில சிந்தியா புரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பாளர் சிந்தியா லூர்தே கதாநாயகியா நடிச்சிருக்கக்கூடிய படம் தினசரி. சங்கர் இயக்கி இருக்கக்கூடிய இந்த படத்துல ஸ்ரீகாந்த், பாஸ்கர், மீரா கிருஷ்ணன், வினோதினி, ராதா ரவி, பிரேம்ஜி, சாம்ஸ், KPY சரத், சாந்தினி தமிழரசன் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருந்து தேடி தேடி நான் கண்டேன் அப்படிங்கிற பாடல் வெளியானப்போ சிந்தியா லூர்தியாவை இணையவாசிகள் கடுமையா ட்ரோல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ரோஜா கூட்டம், பார்த்திபன் கனவு அப்படின்னு எப்பேற்பட்ட படத்துல நடிச்ச ஸ்ரீகாந்துக்கா இந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்னு அவரையும் கிண்டல் அடிச்சாங்க. இதனால கடுப்பான ஸ்ரீகாந்த், தயவு செஞ்சு பாகுபாடு பாக்குறத நிறுத்துங்க. நம்ம மனசுல இனவெறி அதிகமா இருக்கு. நாம இனவெறி பிடிச்சவங்களா இருக்கோம். மத்தவங்கள பாடி ஷேமிங் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிறோம். தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. அது ரொம்பவுமே மோசமான செயல். மத்தவங்க கிட்ட கொஞ்சமாவது அன்பு காட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறமா தினசரி படம் தியேட்டர்ல வெளியானதுக்கு பின்னாடி செய்தியாளர்கள் கிட்ட பேசின தயாரிப்பாளரும் படத்தோட கதாநாயகியுமான சிந்தியா லூர்தே படத்துல நல்ல கருத்து சொல்லியிருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு. படம் பார்த்தப்போ மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. இந்த படத்துல பல சீனியர்கள் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஸ்ரீகாந்த் படத்தோட ப்ரமோஷனுக்காக போயிருக்கிறதால இன்னைக்கு வர முடியல. மத்தபடி படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து செய்தியாளர் ஒருத்தர், பாடல் வெளியானப்போ உங்களை மோசமா ட்ரோல் பண்ணாங்களே, அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு. அதுக்கு பதில் கொடுத்த சிந்தியா, என்ன ட்ரோல் பண்ணும்போது எனக்கு ஜாலியா இருந்துச்சு. அதை நான் ரொம்பவுமே ரசிச்சேன். ஏன்னா என்ன யாரு அப்படின்னு தெரியாம இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்துல தினசரி படத்தோட பாடல் வெளியாகி எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லாம இருந்துச்சு. அப்பதான் என்ன பத்தின நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்துச்சு. நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதோ ஒரு விமர்சனம் என்ன பத்தி பேச வச்சுது. அந்த விமர்சனத்தின் மூலமா நான் உலகத்துக்கு தெரியறேன். புதுசா ஒரு விஷயம் வர்றப்போ முதல்ல அதை பத்தி நெகட்டிவ் விமர்சனம் தான் வரும். நாளடைவுல அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு பாசிட்டிவ் விமர்சனங்களா மாறும். அதனால விமர்சனத்தை பத்தி நான் கவலைப்படல. நீங்க என்னோட முகத்தை பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து பேசின அவங்க, இந்த படத்துல நான் கதாநாயகியா நடிக்காம வேற ஒரு நடிகையை நடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த படத்துல கதாநாயகிக்கு அவ்வளவா முக்கியத்துவம் கிடையாது. ஆனா வேற எந்த ஹீரோயின் கிட்ட இந்த ரோலை கொடுத்திருந்தாலும் என்ன டம்மி ஆக்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் இந்த படத்துல என்னோட படத்துல டம்மியான ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கேன். இதுல எனக்கு வருத்தமே இல்ல. ஹீரோயின் கதாபாத்திரத்துல நான் டம்மியா இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளரா நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிந்தியா. இந்த நிலையில வெளியான தினசரி படத்தோட கதை, IT துறையில வேலை செய்யக்கூடிய நாயகன் ஸ்ரீகாந்த் போதுமான அளவுக்கு சம்பளம் வாங்கினாலும் வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறி போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக தனக்கு மனைவியா வரக்கூடிய பெண் தன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நாயகி சிந்தியா லூர்தே அதிகமான சம்பளத்தோட நல்ல வேலையில இருந்தாலும் கல்யாணத்துக்கு பின்னாடி வேலைக்கு போகாம கணவன் அப்புறம் குடும்பத்தாரை கவனிச்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதிர்மறை எண்ணங்களோட இருக்கக்கூடிய இவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய கல்யாணம், அதுக்கு பின்னாடி 2 பேரோட எண்ணங்கள் குடும்பத்துக்கு தெரிய வருது. அதனால குடும்பத்துல சிக்கல் ஏற்பட அதுல இருந்து மீண்டாங்களா இல்லையா அப்படிங்கறத நல்ல கருத்து அப்புறம் கமர்ஷியல் அம்சங்களோட சொல்றதுதான் தினசரி. கை நிறைய சம்பாதிச்சாலும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசையை நிறைவேற்ற பேராசப்படக்கூடிய குடும்பஸ்தனா நடிச்சிருக்காரு ஸ்ரீகாந்த். தான் நினைச்சது நடக்கல அப்படின்னதும் மனசு வருந்தி தடுமாறக்கூடிய காட்சிகள்ல அழுத்தமா நடிச்சிருக்காரு. நாயகியா நடிச்சிருக்கக்கூடிய சிந்தியா லூர்தே அமெரிக்க வாழ் தமிழ் பெண் கதாபாத்திரத்துக்கு பொருத்தமா இருக்காங்க. அழகோட அளவு கம்மியா இருந்தாலும் தன்னம்பிக்கையோட அளவு அதிகம் அப்படிங்கறத நடிப்பு மூலமா நிரூபிச்சிருக்காங்க சிந்தியா லூர்தே.